இந்த வீடியோவில் நம்ம கீரை கடையல் எப்படி செய்ய போகிறோன்றதை பற்றி பார்க்க போகிறோம். இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கீரை கடையல் நான் இங்கே வந்து சிறுகீரை எடுத்துருக்கேன். சிறுகீரை எடுத்துக்கோங்க, ஒரு கட்டி சிறுகீரை எடுத்துருக்கேன். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு. இப்போ கீரை எப்படி கிள்றது பார்த்துக்கோங்க. வேறு கிட்ட கிள்ளிக்குங்க, மற்றதை அப்படியே போட்டுக்கோங்க. எடுத்து சமைச்சிக்கலாம். இது மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. தண்டோட கிளிக்குங்க, நல்லா இருக்குது பாருங்கள் கீரை. வேற மட்டும் போட்டுருங்க, ஏன்னா இது குக்கரில் போடுறதுனால உங்களுக்கு வெந்துடும் தண்டுலாம். இது மாதிரி கிள்ளி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு குக்கர் எடுத்து அலசி அந்த கீரையை அந்த குக்கரில் போட்டுக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை பருப்பும் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க. வெங்காயம் போட்டுக்கோங்க. இந்த கீரை கூட நம்ம பச்சை பருப்பும் போட்டு கடைஞ்சிக்கலாம். நான் வெறும் கீரை மட்டும் கடையிறேன். ஒரு அரை டம்ளர் வேணும்னா இது கூட பச்சை பருப்பு போட்டு கடைஞ்சிங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் கீரை உங்களுக்கு. தக்காளி போட்டுக்கோங்க. ஒரு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்குங்க. குக்கரை மூடிக்குங்க. ஒரு 4 விசில் வர வரைக்கும் விட்டுருங்க. அதுக்குள்ளே அதை கீரை வேகிறதுக்குள்ளே நம்ம கொஞ்சமாக புளி எடுத்து ஒரு கிண்ணத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. இப்போ இது 4 விசில் வந்துருச்சு, இறக்கி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் கூட ஆறிடும், தரங்க. இது பாருங்க, கீரை நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்கள். கீரை வெந்துருச்சு. அதில் அந்த தண்ணியை மட்டும் வெடிகட்டிக்குங்க. கொஞ்சம் தண்ணி இருக்கும், அதை வெடிகட்டிக்குங்க. உங்களுக்கு கீரை அதிகமாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பச்சை பருப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க அது கூட. இப்போ ஆறினவுடனே அதை எடுத்து மிக்சியில் போட்டுக்கோங்க. உங்கள் வீட்டில் கீரை கடையிற சட்டி இருந்தால் அதில் போட்டு கடைஞ்சிக்குங்க. இல்லாதவங்க மிக்சி ஜாரில் போட்டு கடைஞ்சிக்குங்க. இந்த புளி ஊற வச்சுருக்கோம்ல, அதனால் கட்டியாக கரைச்சிக்குங்க. கரைச்சி அதில் வெடிக்கட்டி ஊற்றிக்குங்க. இப்போது தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. அது கூட இந்த ஜாரில் மிக்சி ஜாரில் வச்சு அரைச்சிக்குங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா நைஸாக வந்துடும். ஒரு 4 சுற்று போட்டால் போதும். அப்போ வந்து குறன்னு வரும். ரொம்ப அரைச்சிங்கன்னா நைஸ் ஆகிடுச்சுன்னா கீரை நல்லா இருக்காது. ஒரு 4 சுற்று சுற்றுனீங்கன்னா குறன்னு நம்ம சட்டியில் கரையிற மாதிரியே வந்துடும் கீரை. அது பாருங்கள், சட்டியில் கரையிற மாதிரியே வந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப அரைச்சிங்கன்னா தான் உங்களுக்கு பேஸ்ட் மாதிரி வரும். இப்போ அந்த நம்ம வெடிக்கட்டி வச்சு அந்த தண்ணியை கொஞ்சம் அந்த ஜாரில் ஊற்றி கலக்கி அதில் ஊற்றிக்குங்க. கலக்கி விட்ருங்க நல்லா. இப்போது பூண்டு, முழு பூண்டு தோலோட ஒரு 4-5 பூண்டு நசுக்கி வச்சுக்கோங்க தாளிக்கிறதுக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஊற்றிக்குங்க. கடுகு போட்டுக்குங்க. கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுன்னா முழு உளுந்து ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது நல்லா செவந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சுக்குங்க. வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சு இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு போட்டுக்குங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்குங்க. ப்ரௌன் கலராக வர வரைக்கும் வதக்கிக்குங்க. நல்லா ப்ரௌன் கலராக வந்துருச்சு. இப்போது நம்ம நசுக்கி வச்சுருந்ததில் பூண்டு அதை எடுத்து போட்டுக்கோங்க. அதில் அதை நல்லா வதக்கிக்குங்க. அதையும் இப்போ ரெண்டும் நல்லா வதங்கிடுச்சு. வெங்காயமாக நல்லா ப்ரௌன் கலரில் ஆயிடுச்சு. அதை நம்ம வந்து அரைச்சி வச்சிருந்த கீரையில் ஊற்றிக்கோங்க. கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.